ரத்தம் சிந்தினதுனால இந்த வார்த்தை என் வாழ்க்கையில உண்மை. அடுத்தது பண்ண வேண்டியது, துண்டை முறுக்கி அடிக்க வேண்டியது யாரு? துண்டை முறுக்கி அடிக்க வேண்டியது நாம தான். ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்க பட்டிருக்குது. காலை தூக்கி வை, கிடைக்கும். காலை தூக்கி வை, நட, டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட், கர்த்தர் செய்வார். எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிசிக்கல் ரெல்ம்ல துண்டை முறுக்கி அடிக்கிறதும், தட்டுகிறதும், தேடுகிறதும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அது என்னது? ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் வாட்? எதை சார்ந்து கேட்கிறோம்? வார்த்தையை சார்ந்து. இப்போ எலிசாவும் என்ன பண்றாரு? வார்த்தை, எலியா கொடுத்த வார்த்தை, எலியா பேசின வார்த்தை. எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிச்ச யோர்தான் என்ன பண்ணுதான்? யோர்தான் பொழக்குது. யோர்தான் பொழக்குது. யோர்தான் சாதாரண நம்ம வாசல்ல சாக்கடைக்கு வெட்டி விட்டுருக்கோமே, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இல்ல. யோர்தான் யோர்தான் கரை புரண்டு வருவான், அடிச்சுட்டு போகும். சில நேரத்துல இப்போ நமக்கு ஒரு 400 வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளம் வர்ற மாதிரி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? திருநெல்வேலியில வெறும் வெள்ளம். வந்த வெள்ளம் ஆக்சுவலா அது வெள்ளம்னு நம்ம சொல்றோம். அதுதான் ஒரிஜினல் வாட்டர் ஃப்ளோ. எப்போ? ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரிஜினல் வாட்டர் ஃப்ளோ அப்படிதான் இருந்திருக்கு. நதி தன்னுடைய ஒரிஜினல் இடத்தை ஆக்கிரமிக்கும் போது பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சேர்த்து ஆக்கிரமிக்குது. மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு மேல தண்ணி போகுது. பெரிய வெள்ளம் போல இருக்கு. இல்ல அதுதான் என்னதான் ஒரிஜினல் வாட்டர் ஃப்ளோ. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா ஒரிஜினலா நம்ம நடுவுல பஸ் ஸ்டாண்ட் கட்டிச்சு, பஸ் ஸ்டாண்ட் காணும். மேல இருந்து பார்த்தா இப்ப நம்ம விழுப்புரம் பக்கத்துல ஒரு நதியில வந்து ஓடிச்ச, அதெல்லாம் என்னதான் ஒரிஜினல் வாட்டர் ஃப்ளோ. பார்க்க கொஞ்சம் எப்படிதான் இருக்கு? பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு சீசன்ல ஒரு 100 இயர்ஸ்க்கு ஒரு தடவை 200 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு கைண்ட் ஆஃப் மழை பெய்யுதான். அதுக்கு முன்னாடி பெஞ்சப்போ அது அப்படிதான் போயிருக்கு. ஆடு மாடு எல்லாம் அடிச்சுட்டு போகுது. யோர்தானும் இந்த மாதிரி கடுமையான பயங்கரமான யோர்தான கடக்க முடியல. அதனாலதான் எலியா நம்புறாரு, விரிடாத. ஏன் எலியா எந்த வழியில வந்தது? மோசேயுடைய வழியில, மோசேயுடைய வழியில வந்த பிள்ளைகள். என்ன பெரிய கடல் குறுக்க கடல் நிக்குதா? கர்த்தாவே என்ன பண்றது? கையில என்ன கொடுத்துருக்கேன்? கோலை கொடுத்துருக்கேன், நிப்பாட்டு, திருப்ப. கடல் இருந்து சைடு பார்வோன் என்ன பண்றாப்ல? ஐயோ அவனுக்கு கடலை பிரிச்சானுங்க, நம்ம அப்படியே போய் அவங்கள போய் போட்டுருவோம்னா கடல் திருப்பி வந்துச்சு. இப்படிப்பட்ட வம்சத்துல வந்த கூட்டம் நாம் இல்லையா? நமக்கு இப்ப எப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய சந்ததி, நம்மளுடைய தலைமுறை, நாம் ராஜாக்களுடைய வம்சத்துல வந்த கூட்டம். நமக்கு தாத்தன் பூட்ட மாமன் சொல்லிக்கிறதுக்கு எக்கச்சக்க பேர் எங்க இருக்காங்க. எல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நம்மளுடைய தாத்தா ஒருத்தருடைய மரணத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அவர் எத்தனை வயசுல சாவறாராம்? மோசே தாத்தா 120 வயசுல சாவறாராம். அவர் நமக்கு என்ன முறை வேணும்? தாத்தா தான் இல்ல? ஏன்னா ஆவியில எப்படி இருக்கும்? ஒரே குடும்பமா இருக்கிறோம். எபேசியர்ல அதான் படிக்கிறோம். இந்த குடும்பத்திற்குள்ளே சமாதானம் உண்டாகி சேர்த்து கொள்ளப்பட்டோம். இப்போ இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது மாமன் மச்சான் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. அதுல ஒண்ணு தாத்தாவுடைய மரண இதை பாத்தீங்கன்னா, தாத்தா என்ன பண்றாரு? 120 வயசுல, அது படிங்க, 120 வயசுல எங்க ஏறி போனாரு தாத்தா? மலை மேல, அதுக்கு முந்தின வருஷம் மலை மேல ஏறி போக சொல்லி அது பார்க்க சொல்லுவார். அவர் காட்டுறாரு. கர்த்தர் என்ன காட்டுறாரு? இங்க பாரு, நான் எங்க கொண்டு வந்துட்டேன் உன்னைய. நான் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினேன். அகைன் வாக்குனா வார்த்தை. தேவன் கொடுத்த வார்த்தையை தேவன் என்ன பண்றாரு? நிலை நிறுத்துறாரு. நான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் போது யாரு இல்ல? மோசே இன்னும் பிறக்கல, தாத்தா இன்னும் பிறக்கல. ஆபிரகாம் பிதாக்களுக்கெல்லாம் பிதா. அவரை அழைச்சு வாக்கு கொடுக்கிறாரு. நீ பரதேசியாய் சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பூமியை நான் யாரு கொடுப்பேன்? உன் சந்ததி கொடுப்பேன். சந்ததி, இஸ்ரேல் சந்ததி பெருகி வருது. மோசே மலை மேல ஏற சொல்றாரு. ஏன்னா லீடர்ஷிப் மாறுது. அடுத்தது ஜோஷுவா உள்ள வழி நடத்த போறாரு. மோசே டைம் முடியுது. அப்ப என்ன சொல்றாரு? 120 வயசு ஆயிருது.
டைம் ஒரு ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த லீடர்ஷிப் வருது. சொல்றாரு மலையில ஏறி போய் நீ என்ன பண்ணு, மரித்து போ அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. விட்டா என்ன பண்ணிருக்க மாட்டாரு மோசே, அப்படியேதான் இருந்திருப்பாரு. ஏன் ஏன் அப்படியேதான் இருந்திருப்பாரு? ஏன்னா 120 வயசுல கண்ணு என்ன பண்ணலையாம், கண்ணு மங்கலையாம். அந்த மலையை பத்தி நான் டங் செஷனுக்கு பேசும்போது ரிசர்ச் பண்றதுக்காக அந்த மலையை பத்தி, அது செங்குத்தான மலையாம். இன்னொன்னு வசனம் என்ன போடல, கைத்தாங்களாய் கூட 2 பேரு மோசேவை தூக்கி கொண்டு போனார்கள்னு போடல. மோசே என்ன பண்ணறான், மலை மேல ஏறி போறாரு. அந்த வசனம் ஆங்கிலத்துல இஸ் விகர், VIGOR அப்படின்னா உள்ள இருந்து வருகிற பலன். உள்ள இருந்து வருகிற பலன் அது எப்படி சொல்றது, நல்ல காலைல நல்லா சாப்பிட்டு நல்ல மெது நடந்து 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 பழகிட்டீங்கன்னா, ஒரு 2 தெரு நடந்து நல்லா நடந்து பழகும்போது 2 தெரு நடக்கும்போது என்ன வராது, மூச்சு வாங்காது. அதுக்கப்புறம் 4 தெரு நடந்து பழகுனீங்கன்னா 4 தெரு என்ன பண்ணாது, 4 தெரு நடக்கும்போதையும் மூச்சு வாங்காது. நடந்து வந்தவன உட்காரணும்னு நமக்கு என்ன பண்ணாது, தோணாது. அது என்னது, பலத்தின் மிகுதி. இப்படி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம மக்கள் எங்க ஓடுறாங்க, மேரத்தான் ஓடுறாங்க. டக்கு டொக்கு 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 நான் போடுறோம். ஒருத்தர் 10 கிலோமீட்டர் ஓடுறாரு, ஒருத்தர் பாருங்க மாண்புமிகு முதல்வர் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடினாரு, 4 கிலோமீட்டர் ஓடினாரு. சரீரம் என்ன பண்ணுது, பேலன் பேலன். சோ இது எங்க இருந்து வருது, நல்ல ஒரு ஹெல்தி பாடியில. அவருடைய பலன் என்ன பண்ணலையா, என்னன்னு போட்டிருக்கு, தாத்தாவுடைய 120 வயசுல தாத்தாவுடைய பலன் எப்படி இருந்துச்சா, குறையவில்லையா. தலைவர் மலை மேல தன்னால ஏறி போறாரு 120 வயசுல. வசனம் அடுத்தது போடுது, தேவனுடைய வார்த்தையின்படி மரித்தார். அந்த வசனம் பண்ணீங்க 4:5 வரும் பாருங்க.